Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1025 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த காஞ்சு போன பையன் தான் உடன் மாதிரியே ஒருத்தனை அலேக விரைஞ்சு விட்டு அனுப்பியிருக்கான்னு இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. டெஞ்சிரோ எல்லாம் கொல்ல வெளியில சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா மேட்டர் என்ன தெரியுமா, இவங்களை எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்லிதான் ஓடன் மாதிரி ஆளை இங்க அனுப்பி விட்டுட்டு அவன் இங்க வரல, அவன் நேரா மொமனசுகேவை தேடி போயிட்டு இருக்கான். கன்ஃபார்மா இப்ப அவனைத்தான் கொல்ல போறான். பட் செக்யூரிட்டி அங்க மொமனசுகேக்கு அயன் டைட்ல இருக்குதுன்னு இவங்களுக்கு தெரியல. அது தெரியாம நான் கொசுகி கிளானையே அழிக்க போறேன் அப்படி இப்படின்ட்டு ஓவரா வாய் பேசுவான். இப்ப இவங்க எப்படியாச்சும் மொமனசுகேவை காப்பாத்தியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கடைசியா இவங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சவுண்ட கேட்டாங்க. அதாவது மொமனசுகே ஒரு குனோச்சி கூட இருக்கான்னு. அப்படின்னா அது கண்டிப்பா ஷினோபு தான். அப்படின்னா அவளை தான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. உடனே அந்த காஞ்சிரோ, என்னப்பா சாக போற ஒருத்தனை எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு தேட போறீங்க, அவன் செத்ததுக்கு அப்புறம் வேணா நானே தூக்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுங்கன்னு ஓவரா பேசுவான். செம்மையா கடுப்பாகும். அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் டிராயிங் ஆளெல்லாம் அந்த அளவுக்கு எஃபிஷியன்டாலாம் சண்டை போட்டு சமாளிக்க முடியாதுன்னு. ஏன்னா இவனுக்கு எல்லாருமே அக்காசாயா மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கானுங்க, ஆளுக்கு ஒரு வெட்டு போட்டானுங்கன்னா எல்லாம் காலி. அதனால என்ன பண்ணிட்டான், அந்த ஓடனோட பாடியில பாம கட்டி அனுப்பி விட்டுருக்கான். வெடிச்சா இங்க இருக்க எல்லாரும் காலியாயிருவாங்கல்ல. உடனே டெஞ்சிரோ கடுப்பாயி அவனை அட்டாக் பண்ணி எப்படியாச்சும் அந்த பாம தூக்கி வீசிடலான்னு பார்த்தா அவன் வேற லெவல்ல சண்டை போடுறான். இதுல ஓடனோட ஃபேஸ வச்சுக்கிட்டு டயலாக் எல்லாம் சென்டிமெண்டா இடையில பேசுறதுனால அவனால ஒழுங்கா சண்டை கூட போட முடியல. பாம் வேற வெடிக்க போகுது. இத பாத்துக்கிட்டு இருந்த அஷுரா டோச்சி என்ன பண்ணிடுவான், நம்ம வயித்துல கத்தி குத்திட்டாங்க, எப்படி நம்ம சாகத்தான் போறோம், அப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காப்பாத்திட்டு செத்துடலான்னு வேகமா போய் அந்த ஓடனை புடிச்சுக்கிட்டு ஒரு ஜம்ப். ஏன்டா இப்படி பண்ணு கேட்டா, காய்ஸ் நீங்க எல்லாம் தப்பிச்சு போங்க, இவனை நான் பாத்துக்கிறேன், அந்த காஞ்சிரோவை விடாதீங்க, காய போட்டு அடிங்க, எப்படியாச்சும் மொமனசுகேவை காப்பாத்துங்க அப்படின்னு புடிச்சுக்கிட்டு ஜம்ப் பண்ணிட்டான். அந்த டைம் அவனுக்கு ஓடனோட ஞாபகம் பயங்கரமா வரும். அவரு இவனுங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது, நீங்க என்னோட சாம்ராய்ஸ் ஆக போறீங்க, அதனால நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு இவங்க மேல ஏகப்பட்ட நம்பிக்கை வச்சிருந்திருப்பாரு. சோ அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தியே ஆகணும், அதனால விடவே மாட்டேன்னு அவனை புடிச்சு தூக்கிட்டு போயினே இருக்கான். அவன் விடுறான்னு எவ்வளவு சொல்லி பார்த்தா அசைற மாதிரி இல்ல. கடைசியில அங்க இருக்க ஜன்னலை ஒட்டச்சுக்கிட்டு வந்து விழுவான். அப்படி விழ ஓடன் மாதிரியே நடிச்சு வெறுப்பேத்தாரா விளக்கண்ணு பச்சையா திட்டிட்டு கீழே விழும் போதுதான் கரெக்டா பட்டால்னு வெடிக்கும். பக்காமக்கா இத்தனைக்கும் ரொம்ப தூரம் தள்ளிட்டு போயிட்டான். மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்கும் போது தான் வெடிச்சிருக்குது. ஆனாலுமே அதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பயங்கரமா இருக்கும். உடனே எல்லாம் கதறுவாங்க, அஷுரா டோஜிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு. அப்படி போய் எட்டி பார்த்தா பையன் கீழே கண்டமாயி கிடக்குறான். அந்த காஞ்சிரோவை இந்த மாதிரி அட்டாக் பண்ணி தூக்கி வீசி இருந்தா பரவாயில்ல, அவனுக்கு அடிபட்டிருக்கும் இவனுக்கு அடிபட்டிருக்கும், செத்தா ரெண்டு பேரும் செத்துருப்பாங்க. ஆனா போயும் ஒரு டிராயிங் கிட்ட இவ்வளவு போராடி கடைசியில உயிரை விடுற நிலைமைக்கு போயிட்டான்ல. இப்பவும் அவன் செத்துட்டானான்னு தெரியல, ஆனா வயித்துல கத்தி குத்து போட்டுருக்குது. அது மட்டும் இல்லாம பாம்ல டைரக்டா பிளாஸ்ட் ஆயிருக்கான். சோ அப்படி இருக்கும்போது செத்துருப்பான்னு தான் அர்த்தம். அதனால எல்லாம் கதறி அழுவாங்க. இன்னுக்கெல்லாம் விரியாயி காஞ்சிரோன்னு தரைய போட்டு காட்டு குத்திக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அந்த காஞ்சிரோவை காட்டுறாங்க. அவன் இன்னுமே அவனோட வில்லத்தனத்தை விடவே இல்லை. ஐயோ அந்த கிறுக்கன் இடையில பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே, இல்லைன்னா அத்தனை பேர்த்தையும் நான் கொன்றுப்பனே, அக்கசாயா நயன்னு ஒண்ணு இல்லாமையே போயிருக்கும். சரி பரவாயில்ல, இப்ப லீடிங் ரோல்ல இருக்காது யாரு, மொமனசுகே. அவனை மட்டும் போட்டு தள்ளிட்டா போதும், எல்லா பிரச்சனையும் ஓவர். மொமனசுகே செத்துட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா மத்தவன் எல்லாமே தானா தற்கொலை ஆயிருவான். ஐயோ என் லைஃப் சூப்பரா செமையா போயிட்டு இருக்குதுன்னு லூசு பைய புலம்பிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போவான். பட் பரவாயில்ல, எல்லாத்தையுமே செமையா நடிச்சு தரமா ஏமாத்திட்டான்ல. அவன் வேலையை அவன் பக்காவா பண்ணிட்டாயா. யாருக்கெல்லாம் காஞ்சிரோவை கண்டா கடுப்பாகுது அவங்க எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஒரு வேளை அவனை பார்த்து நீங்க கடுப்பாயிட்டீங்கன்னா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அவன் நடிச்சு நம்மளையும் ஏமாத்திட்டான். சரி இப்ப அதை விடுங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா காப்ளின் சைஸ்ல ஒருத்தன் எங்கெங்கயோ போறான். அங்க இருந்த சரக்கண்டா எல்லாத்தையுமே கொட்டி விடுறான். அப்புறம் நெருப்பு வச்சு கொளுத்தி விடுறான். கைடோவோட கேசல் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு சந்தோஷத்துல குபீர்னு சிரிக்கிறான். இந்த மாதிரி நம்மளுக்கு டெஃபினட்டா பண்ண மாட்டாங்க. என்னதான் வெஞ்சன்ஸ் இருந்தாலும் அவனை போட்டு பொழப்பாயிலே தவிர இந்த மாதிரி கிறுக்குத்தனமா யாரும் பண்ண மாட்டாங்க. டெஃபினட்டா இவன் ஏதோ ஒரு பைத்தியக்காரனா தான் இருக்கணும். அப்படியே கட் பண்ண இங்க கின்னு மத்தவங்க எல்லாரும் எப்படியாச்சும் மொமனசுகேவை காப்பாத்தி ஆகணும்னு அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. அப்படி ஓடிட்டு இருந்தவனுங்க திடீர்னு எதையோ பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுவானுங்க. வேற எதுவும் இல்லையே, யாரும் இல்லையே, மாயம் இல்லையே, மந்திரம் இல்லையே, அந்த ஜாக்கு உடஞ்ச தந்தத்தை ஒட்டு போட்டுட்டு அடிப்பட்ட இடம் பூரா கட்டு போட்டுட்டு மறுபடியும் சண்டைக்கு வந்துட்டான். ஜாக் 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 மறுபடியும் நீ எங்க கூட சண்டை பண்ணுமா அப்படின்னு கேட்டா, ஆல்ரெடி உங்க ஆளு எல்லாத்தையுமே நான் பொழந்துட்டு தான்டா வந்தேன்னு சுத்தி முத்தி காட்டுவாங்க. எல்லா மிங்ஸையுமே துவச்சி காய போட்டு தான் வந்திருக்கான். வெறியாவும் இவங்களை காப்பாத்துறக்காண்டி குறுக்க வந்தானுங்களாமா. அதான் குறுக்கிலேயே 4 போட்டு படுக்க வச்சிட்டாமா. சரி இவனை ஆக்சுவலா முன்னாடியே காலி பண்ணிருக்கணும். இவ்வளவு தூரம் விட்டது தப்பு தான். என்ன இந்த கைடோ குறுக்க வந்துட்டான், இல்லன்னா படுக்க போட்டு எப்போ பாடையை கட்டி அனுப்பி இருப்பாங்க. அதுக்காண்டி எல்லாம் சேர்ந்து இவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா மொமனசுகேவை யாரு காப்பாத்துவா? இவன் ஒண்ணு இவங்க டார்கெட் இல்லையே. அதனால டாக்ஸ்டோ மட்டும் இவங்க கூட சண்டை போடுவாராமா. மத்தவங்க எல்லாம் ரைசோவை
புடிச்சு சப்பு சப்புன்னு 4 அப்பு வச்சு மொமனசுகேவா காப்பாத்தணும். அதனால நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அனுப்பி வச்சாச்சு. உசுரோட வந்து சேருன்னு சொல்லிட்டு தான் போவானுங்க. இவ்வளவு பெரிய உருவம் வந்து நிக்குது. இதுக்கப்புறம் அதை பத்தி எல்லாம் இவனுக்கு பேசலாமா? சரி, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஜாக்குக்கு கான்பிடென்ட், ஒருத்தனால நீ சமாளிக்க முடியுமான்னு. நீயா அடி வாங்கி கடி வாங்கி ஒட்டு போட்டு வந்திருக்க, நானும் கண்ட மாதிரி தான் வந்திருக்கேன். அதனால அதை பத்தி கவலையில தாராளமா சண்டை போடலாமா? அடி வாங்கி இருக்கேன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதே, தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்கு அப்படின்னு அவன் டயலாக் விடு. மொத்தத்துல 2 குரூப்புமே ஆளுக்கு வெஞ்சன்ஸோட தான் சண்டை போட போறாங்க. ஏன்னா அந்த ஜோ கண்ட்ரிக்கு வந்து ஜாக்கு எல்லாத்தையும் அடிச்சிருக்கான். கடைசியில அந்த கண்ட்ரியே ஜாக் அடிச்சிருக்குது. ஐ மீன் அந்த எலிபென்ட் அடிச்சு அவனை தெருக்க விட்டுச்சே. அதனால இதுக்கப்புறம் இங்க சண்டை போடும்போது டைரக்ட் டு டைரக்ட் யாருமே இல்லாம நேரடியா சண்டை போடலாம்ல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் பாய்சன் கேஸை யூஸ் பண்ண போறது இல்ல. அவன் முழு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் சண்டை போட்டாகணும். அது அவனோட டிஸ்அட்வான்டேஜ். நம்ம டாக் ஸ்டோமுக்கு 3 இல்ல, அதனால மூடிட்டு தான் சண்டை போட்டாகணும். ஐ மீன் சுலோங்கா மாற முடியாது. சோ அவனோட ஓன் ஸ்ட்ரென்த்ல உசுர கொடுத்து சண்டை போட்டு தான் ஆகணும். எல்லாத்துக்கும் தயாரான்னு கத்தி எடுத்து நீட்டு வாரா ஜாக். நானும் தயாருமா. மொத்தத்துல நாய்க்கும் யானைக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. இல்ல யாரு பக்கம் உங்க ஓட்டுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க சண்டையில யாரு மண்டை உடைய போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.